அவியல்ங்கிற பேரில் கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஒரு 5-6 ஷார்ட் ஃபிலிம் வந்து ப்ரொஜெக்ஷன் பண்ணுறாரு. அதை பார்க்குறப்ப நான் இம்ப்ரெஸ் ஆகுது. அதை பார்த்துட்டு தான் மாநகரம் படத்தினுடைய ஆஃபர் வருது. இது வரைக்கும் அவருடைய இது வரைக்கும் அவர் நினைச்சதெல்லாம் பண்ணிட்டார். இப்போ தான் ஒரு முடிவு எடுக்கிறார். அதான் அப்படின்னா சினிமாவா பேங்க் ஜாபா. எப்பயுமே வந்து ஒரு இக்கட்டான நேரத்தில், நான் நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன், இக்கட்டான நேரத்தில் சரியான முடிவை எடுத்துட்டோம்னு வச்சுங்களேன், அது வந்து லைஃப்பில் வந்து ஒரு பாதி சக்ஸஸ். அப்போ சினிமாவா பேங்க் ஜாபா அப்படின்ற போது சினிமாவுக்குள்ளே போகிறோம், உள்ளே வர்றோம், படம் பண்ணுறோம், ஜெயிக்கிறோம் தோக்குறோம், அதெல்லாம் வேண்டாம் விஷயம். ஆனால் நம்ம நினைச்ச ஒரு விஷயத்தை பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பெரிய வேலை என்னென்னா, நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இடத்துல இருக்கிறோம், ஒரு ஃபேமிலி மேனாகவும் இருக்கிறோம். அதை நம்ம வந்து இங்கே இழக்க போகிறோம். அப்போ இதுக்கு ஒரு தைரியம் வேணும் இல்லையா? ஒரு பெரிய ரிஸ்க் எடுக்க போகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். ரெண்டாவது, அந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுக்கிறார், சரி வேணாம் பேங்க் ஜாப் வேணான்ட்டு முழுக்க சினிமாவுக்கு